நல்லா இருக்கே இது. எவ்வளோ? சாரி சார், இதை ஒருத்தர் வாங்கிட்டாரு சார். யாரு? அங்கே இருக்காரு பாருங்க. அது தமர. ஹாய். ஹாய். அப்பா கிட்ட பேசுனியா? டாடி, டாடி, இவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அறிமுகமான இடம் தான் தப்பாயிடுச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயந்த். ஐ ஆம் ஸ்ரீராம். உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால நிச்சயமா அவர் நல்லவராக தான் இருப்பார் நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த பைத்தியக்காரன் பண்ண தப்புனால இவர் தப்பா நினைச்சிட்டேன். ஜெயந்த், அப்பா ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஒன்று பண்ணுவோம், நம்ம 3 பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணுவோம். சார், வந்த உடனே நல்லா இருக்கு நீங்க. சார் செலக்ட் பண்ணோன்னு நல்லா இல்லை நீங்க. இப்போ உங்க கையாலே தள்ளி விட்டு உடைச்சிட்டீங்க. ஏன் சார் உங்களுக்கு பிடிக்காதா? நான் எங்க உடைச்சேன்? அவர் தானே தள்ளி விட்டாரு. சார், நீங்க தள்ளி விட்டதை நான் பார்த்தேனே. எனக்கு பிடிச்ச நான் எப்படி இப்போ உடைப்பேன்? சரி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற பில்லை நானே பே பண்ணிடுறேன். டாடி, வாங்க போலாம். கொஞ்சம் இருமா. அது என்ன, நம்ம எப்ப பார்த்தாலும் எதையாவது உடைச்சிக்கிட்டே இருக்கோம். டாடி ப்ளீஸ். என் பொண்ணுக்கு எந்த அளவு பாசமா இருக்கு தெரியுமோ, அதே அளவு கோவப்படவும் தெரியும். அதுக்காக பர்த்டேக்கு வராம இருந்துடாதப்பா. என் கணக்கு எப்பவுமே சரியா இருக்கும். ஆடு. இருங்கப்பா, எப்ப பாரு அவசரம். ஜெயந்த் வீட்ல இல்ல. யாருன்னு தெரியுதா? தெரியும் தெரியும். ஹெல்ப் பண்ணனதுக்காக 100 ரூபா நோட்டை நடு ரோட்ல தூக்கி போட்டு போனவர் தானே? என் பொண்ணுக்கு இந்த வீடு வேண்டாம், நல்லா இருக்காது. அப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன தப்பா பேச வச்சிடாத. என் பொண்ணு ஃபாரின்ல இருக்க வேண்டியவன்.